நீங்கள் லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பேஜில் கம்பெனியோட இன்ட்ரோடக்ஷன்லாம் வந்துட்டுருக்கும். நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். கம்பெனியோட இதை இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? இது ஹோம் பேஜ்னு சொல்லுவாங்க. அடுத்து ப்ராடக்ட்னு இருக்குது, அடுத்து கம்யூனிட்டின்னு இருக்குது, டீம்னு இருக்குது, மீன் இருக்குது. மீ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இது என்னோடய டேஷ்போர்டு. இது பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது எல்லாமே 0ன்னு காட்டிகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ரீசார்ஜ்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ 450 ரூபா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணணும். ஓகேவா? 450 ரூபா டைப் பண்ணிவிட்டு நீங்கள் மொத்தம் 4 பேமெண்ட் மோடு கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஃபெயில் ஆச்சுன்னா அடுத்தடுத்து பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ நீங்கள் இது செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் ரீசார்ஜ் சொல்லி கொடுங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்கேனர் வரும். ஸோ இந்த ஸ்கேனரை நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஜிபேலையோ இல்லை ஃபோன்பேலையோ போய்ட்டு நீங்கள் மணி சென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜிபே ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லை ஃபோன்பே ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே ஸ்கேனர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்கேனரில் நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி ஜிபே ஃபோன்பேல பண்ணும்போது ஃபெயில் தான் ஆகுது. நீங்கள் பண்ணி பாருங்க. சக்ஸஸ் ஆச்சுன்னா ஓகே, ஃபெயில் ஆச்சுன்னா என்கிட்ட தெரியப்படுத்துங்க. நான் கூட சப்போர்ட் பண்ணி கொடுப்பேன். நான் ஸ்லைஸ் ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஜிபே ஃபோன்பே மாதிரி ஸ்லைஸ்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அதில் செக்யூராக பேமெண்ட் ஆகும். 100% சக்ஸஸ் தான் ஆகும். ஸோ நம்ம பேமெண்ட் பண்ண எதுலையோ நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ட்ரான்சாக்ஷன் நம்பர் அந்த 12 டிஜிட் இருக்கும். ஓகேவா? யூடிஆர் ஃபோன்பேலேருந்து பண்ணால் யூடிஆர் நம்பரு, ஜிபேலேருந்து பண்ணால் உங்களுக்கு யூபிஐ இந்த நம்பர் போடணும். யூபிஐ ட்ரான்சாக்ஷன் நம்பர். ஓகேவா? நெட் பேங்கிங்லேருந்து பண்ணிங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் நம்பர் போடணும். அது கரெக்டாக அந்த நம்பரை போட்டு சப்மிட் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் லோட் ஆகிடும். சரிங்களா? உங்களுக்கு டைம் ஓடும். 5 நிமிஷம் டைம் இருக்குது. பொறுமையாக பண்ணுங்கள். இந்த பேஜை க்ளோஸ் பண்ணாதீங்க. க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே பண்ணணும். ஓகேவா? க்ளோஸ் பண்ணி வெளியே வந்தீங்கன்னா மறுபடியும் நம்ம கஸ்டமர் கேர் தான் கான்டாக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 மொபைல் இருந்துச்சுன்னா ஒரு மொபைல் வச்சுக்கிட்டு ஒரு மொபைலில் கூட ஸ்கேன் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பண்ணிவிட்டு உங்களுக்கு அமௌண்ட் லோட் ஆகுங்க. ஸோ அமௌண்ட் உங்களுக்கு லோட் ஆகும். எந்த இடத்துல லோட் ஆகும்? இந்த இடத்துல ரீசார்ஜ் பேலன்ஸ் சொல்லி 450 ரூபா இந்த இடத்துல காட்டிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அது அங்கே வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும்? இங்கே ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எம் ப்ராடக்ட், கிஃப்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கோம். நாம் சூஸ் பண்ண சி ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த சி ப்ராடக்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். அங்கே தான் 450 ப்ராடக்ட் இருக்குது. இப்போ 450 ரூபாய்க்கு நம்ம போட்டால் 8 நாளைக்கு 42 நாளைக்கு நமக்கு 23 ரூபா கிடைக்கும். ஸோ நம்ம வென்டல் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ வென்டல் கொடுத்தோன்னா இந்த மாதிரி பார்த்தீங்களா? ஸோ கொஞ்சம் படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு மறுபடியும் வென்டல் சொல்லி இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆகிடும். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமா இல்லையான்னு சொல்லி எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா மறுபடியும் பேக் வந்துடுங்க. மறுபடியும் மீ ஆப்ஷனுக்குள்ள வந்துடுங்க. மீ ஆப்ஷனுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க ஆர்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா? இந்த ஆர்டரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பேக்கேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல காட்டிகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நான் நிறைய பேக்கேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு 450 ப்ராடக்ட்னா சி 450 சொல்லி வரும். இங்கே டேட் போட்டிருக்கோம். அந்த டேட்டில் தான் நமக்கு டாஸ்க் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, உங்களுக்கு தனியாக டேட் போடும். இன்றைக்கி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு தான் டேட் கார்டு போடும். இந்த டேட்டில் தான் ஓப்பன் ஆகும் டாஸ்க்கு. இந்த கெட் இன்கம் மட்டும் தான் கிளிக் பண்ண போகிறீங்க. டெய்லி இதுதான் வேலை. ஓகேவா? இந்த கெட் இன்கம் மட்டும் கிளிக் பண்ணால் நமக்கு அமௌண்ட் லோட் ஆகும் வாலெட்டில். ஓகேங்களா? எனக்கு இந்த மாதிரி தான் ஆட் ஆகிட்டு இருக்குங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஆகஸ்ட் 15 தான் நான் ஜாயின் பண்ணேன். இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆகஸ்ட் 15 ஆகஸ்ட் 24 அன்றைக்கி ஜாயின் பண்ணேன். இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ராடக்ட் நான் கிளிக் பண்ணி பார்த்தாவே இங்கேயே நான் காட்டுவேன் இன்றைக்கி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பாருங்கள் ஆகஸ்ட் 25 தான் நமக்கு டாஸ்க்கே ஸ்டார்ட் ஆச்சு. நான் ஆகஸ்ட் 24 ஜாயின் பண்ணேன். 25 எனக்கு டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நீங்கள் இன்றைக்கி ஜாயின் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு தான் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகும். கெட் இன்கம் தான் நான் கிளிக் பண்ண போகிறீங்க. அமௌண்ட் ஆட் ஆகும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் நான் நிறைய பேக்கேஜ் செலக்ட் பண்ணி வச்சுக்கேன். நிறைய ஆஃபர்ஸ் உள்ளே போயிட்டுருக்கும். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஓன் ரிஸ்க் எடுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் ஓன் ரிஸ்க் தாங்க பண்ணுவேன் எப்பயுமே. இங்கே பாருங்கள் ப்ராடக்ட்டில் தான் நம்ம போய் எந்த பேக்கேஜாக இருந்தாலும் பை. ஸோ இங்கே ப்ராடக்ட்டில் தான் போய் எந்த பேக்கேஜாக இருந்தாலும் பை பண்ணுவோம். கிளிக் பண்ணுங்கள். நிறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கேட்டால் நான் கூட சொல்லிக் கொடுப்பேன். எப்படி சூஸ் பண்ணி பண்ணுறதுலாம் சொல்லிக் கொடுப்பேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு எப்பயுமே எந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணாலும் சரி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வாலெட்டில் லோட் பண்ணிக்கணும் மணியை. இங்கே ரீசார்ஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வாலெட்டில் மணி லோட் பண்ணிக்கணும். லோட் பண்ணால் இங்கே லோட் ஆகும். அந்த அமௌண்ட் வச்சு தான் போய் பர்ச்சேஸ் கொடுத்தாவே பர்ச்சேஸ் ஆகிடும். ஓகேவா? இல்லை வென்டல் கேட்டுருப்பாங்க. வென்டல் கொடுத்தா வென்டல் ஆகிடும். ஓகேவா? பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது நம்ம டாஸ்க் ஆர்டரில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் இங்கே காட்டும். கெட் இன்கம் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதுதான் டாஸ்க். இது செல்ஃபாகவே எந்த வித ரெஃபர் பண்ணாமல் ஏர்ன் பண்ணலாம். ரெஃபர் பண்ணிங்கன்னா இன்னும் கூடுதலான இன்கம்லாம் கிடைக்குது. பிடிஎஃப்ல விளக்கமாக போட்டிருப்பாங்க. அதை பற்றி நம்ம அடுத்த இதில் பார்த்துக்கலாம் நீங்கள். சரிங்களா? ஸோ நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே 120 rupees கொடுப்பாங்க. அது எங்கே போயின்னா இந்த போனஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல 120 rupees கொடுத்துருப்பாங்க. கிளைம் கொடுத்தீங்கன்னா கிளைம் ஆகிடும். ஸோ கிளைம் ஆகிடுச்சுன்னா அதுவும் உங்களுக்கு வாலெட்லேயே ஷோ ஆகிடும். 120 rupees இந்த இடத்துல ஷோ ஆகும். விட்ரா வாலெட்லேயும் 120 rupees ஷோ ஆகும். நீங்கள் விட்ரா பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணணும். பேங்க் டீட்டெயில் இங்கே இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணி உங்களோட பேங்க் டீட்டெயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா தான் போயிட்டு
நீங்கள் இது பண்ண முடியும். பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணும்போது இங்கே ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. உங்கள் பேங்க் டீட்டெயில் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதான் கரெக்டாக கொடுங்க. கொடுத்துட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா அந்த நம்பர் ஓடிபி வரும். ஓடிபி போட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அது ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா தான் நீங்கள் போய்ட்டு இந்த விட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணி விட்ரா கொடுக்கணும். விட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நம்ம அக்கௌண்ட்லாம் சரியாகன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த இடத்துல விட்ரா அமௌண்ட் சொல்லி என்ன அமௌண்ட்டு போட்டிருக்கோ அதை அப்படியே கொடுத்துக்கோங்க. விட்ரா கொடுத்தீங்கன்னா விட்ரா ஆகிடும். 3 நாளைக்குள்ளே நமக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ 120 rupees ஜாயினிங் போனஸாக கொடுப்பாங்க. 450 ரூபா நீங்கள் கட்டிட்டு நீங்கள் வந்து விட்ரா எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ டெய்லி 23 ரூபா கிடச்சிட்டே இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நன்றி.